அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குர்ஆனை 10 நிமிடங்களில் நாம் கற்றுக்கொள்ள முடியும் என்பதன் அடிப்படையில் 10 நிமிடங்களில் நாம் உங்களுக்கு இந்த புகைப்படங்கள் மூலமாக கற்றுத்தருவோம். சற்று கவனமாக கவனித்தால் இன்ஷா அல்லாஹ் தாங்களும் குர்ஆனை எளிதில் வாசித்திடலாம். முதலாவதாக அலிஃப் முதல் யா வரை உள்ள எழுத்துக்கள் எவ்வாறு உச்சரிக்க வேண்டும் என்பதனை கூறுகிறேன். அலிஃப், பின்பு பா. பா என்று கூறும்பொழுது கனமாக உச்சரிக்க வேண்டும். 2 உதடுகள் அழுத்தமாக ஒட்டி வைத்து கனமாக பா என்று கூற வேண்டும். தா. தா என்பது ஆங்கிலத்தில் உள்ள டி என்ற எழுத்தை உச்சரிப்பது போல தா என்று உச்சரிக்க வேண்டும். 3 புள்ளிகள் கொண்ட சா என்பதை நாக்கை நீட்டி மேல் பல்லை அந்த நாக்கின் மீது அழுத்தாமல் லேசான காற்றுடன் சா என்று கூற வேண்டும். அடுத்து ஜீம். ஜீம் என்பதை ஜிஞ்சர் என்று கூறும்போது போல் ஜி என்று கனமாக ஜீம் என்று கூற வேண்டும். அடுத்து உள்ளது ஹா. கூறும்போதே தொண்டையிலிருந்து காற்று வர வேண்டும். ஹா. இதற்கு மாற்றமாக அதன் தலைமேல் ஒரு புள்ளி வைத்திருந்தால் அதனை காரல் உச்சரிப்புடன் ஹா என்று கூற வேண்டும். அதற்கு அடுத்துள்ள 2வது வரிசையில் முதல் எழுத்தை தால், டிஹெச், கேபிட்டல் டிஹெச் உச்சரிப்பது போன்று தால் என்று உச்சரிக்க வேண்டும். தா. அதற்கு பிறகு உள்ள எழுத்தில் புள்ளி வைத்தால், அதே தாலுக்கு புள்ளி வைத்தால் நாக்கை நீட்டி மேல் பல்லால் அழுத்தி ஜா என்று கூற வேண்டும். அதற்கு அடுத்து உள்ள எழுத்து ரா. நாக்கு சற்று உதறல் கொண்டு ரா என்று கூற வேண்டும். அதற்கு அடுத்து புள்ளி வைத்தால், ராவிற்கு புள்ளி வைத்தால் ஜா என்று 2 பற்களையும் மேல் முன்பல் கீழ் முன்பல்லை ஒட்டி ஜா என்று கூற வேண்டும். ஆங்கிலத்திலே இசட், ஜீப்ரா என்று உச்சரிப்பது போன்று. சீன். சீன் என்று கூறும்போது அதே போன்று ஜாக்கு எவ்வாறு உச்சரித்தோமோ அதே போன்றுதான், ஆனால் சற்று கனமில்லாமல் அழுத்தாமல் சீன். ஏபிசியில் உள்ள அந்த சி உச்சரிப்பு வர வேண்டும். சற்று விசில் சவுண்டோடு வந்தால் நல்லது. சீன். மேல் முன்பல் கீழ் முன்பல் ஒட்டியிருத்தல் வேண்டும். நாக்கு எதுவும் நீட்ட தேவையில்லை. அதற்கு அடுத்து உள்ள எழுத்து ஷீன். ஷூ என்று கூறும்போது எவ்வாறு நாம் உச்சரிப்போமோ அதுபோல் உள்ள ஷீன் என்று கூறப்படுகிறது. அதற்கு அடுத்து உள்ள எழுத்து ஸ்வாது. ஸ்வாது என்பதிலே தமிழிலே சொல்லப்போனால் சு வா இது ஸ்வாது என்று நாம் சற்று ஏறக்குறைய உச்சரிக்கலாம். அதற்கு அடுத்து உள்ள எழுத்து ஸ்வாதுக்கு புள்ளி வைத்தால் வாது. அதாவது நமது நாக்கு இடது அல்லது வலது தாடையை போய் தொட்டு உச்சரித்தால் எவ்வாறு வருமோ அதுபோன்று வா வர வேண்டும். அவ்வாறு வரவில்லை என்றால் லாமுக்கு எவ்வாறு வருமோ அதுபோல் வந்துவிடும். அவ்வாறு வரக்கூடாது. ஆகையால் இந்த எழுத்தை சற்று சிரமப்பட்டு வா என்று உச்சரிக்க வேண்டும். அதற்கு பின்பு தோ. தோ என்பதிலே கவனம் தேவை. ஏனென்றால் தா என்று கூறும்போது அதற்கு எதிர்ப்பதமாக தோ என்று கூறுகிறோம் அல்லவா, அதற்கு தோ என்று கூற வேண்டும். அதன் பின்பு தோக்கு புள்ளி வைத்தால் லோ. இதிலும் லாம் வாது இது 2க்கும் மாற்றமாக லோ என்று நாக்கை சுழற்றி உள்பக்கமாக உள்நாக்கின் பக்கம் கொண்டு சென்று லோ என்று கூற வேண்டும். அதன் பின்பு ஐன். அது தொண்டை எழுத்துக்கள் என்று கூறப்படும். சற்று கடினமானது தான், ஆனால் உச்சரித்து கற்றுக்கொள்ள வேண்டும் இன்ஷா அல்லாஹ். அதன் பிறகு கைன். கைன். பின்பு ஃபா. பல் முன்பல் கீழ் உதடு ஒட்டி சொல்ல வேண்டும். காஃப். காஃப் என்றால் காஃபிக்கு வரக்கூடிய காஃபு. அடுத்து கேஃபு. பின்பு லாம், மீம், நூன், வாவ், ஹா, யா. இதெல்லாம் எளிமையான வார்த்தைகள். அதில் எந்த கடினமும் தேவையில்லை. அல்ஹம்துலில்லாஹ் 3 விஷயத்திலே முதல் விஷயம் முடித்து விட்டோம். இதற்கே 5 நிமிடங்கள் ஆகிவிட்டன. மீண்டும் பாக்கியுள்ள 2இல் 2வது அடையாளங்கள். அடையாளங்களை பொறுத்தவரை ஒரு எழுத்திற்கு மேலே இவ்வாறு குறியிட்டால் அதற்கு அ என்ற உச்சரிப்பும், கீழே குறியிட்டால் இ என்ற உச்சரிப்பும், 9 போல் ஒரு சுழித்து விட்டால் அதை ஊ என்றும் கூற வேண்டும்.
இதனை ஃபத்ஹத்துன் கசரத்துன் லம்மத்துன் என்றும் அரபியிலே கூறுவார்கள். ஜபரு ஜேரு பேஸ் என்று உச்சரிக்கக்கூடாது, ஏனென்றால் அது உருது. ஃபத்ஹா கஸ்ரா லம்மா என்று அரபியிலும் சொல்ல தேவையில்லை. அ இ உ என்று கூறும்போது ஜீமுக்கு மேல் ஒரு குறியீடு வந்துள்ளதல்லவா, அதை ஜீம் அ ஜ என்றும் ஜீம் இ ஜி என்றும் ஜீம் உ ஜூ என்றும் கூறுவோம். இவ்வாறு சிறுவர்கள் எளிதில் கற்றுக்கொள்வார்கள். உதாரணத்திற்கு இதை எடுத்துக்கொள்வோமானால் ஜ இ ஜி, ஜால் இ ஜி, பின்பு தால் உ து என்று எளிதாக கூறுவோம். இதில் மொத்தம் 12 அடையாளங்கள் உள்ளன. அதிலே 3 முடித்துவிட்டோம். அதாவது அ இ உ என்பதை முடித்துவிட்டோம். ஆ இ உ என்று ஒரு அடையாளம் உள்ளது. அந்த அடையாளத்தை நாம் காண்போம் என்றால் இவ்வாறு இருக்கும். ஒரு எழுத்தின் மேல் நிற்கும்படியான ஒரு கோடு, எழுத்திற்கு கீழ் ஒரு நிற்கும்படியான கோடு. அங்கே 9 போல் இருந்தால் அது உ என்றும், 6 போல் 6 போல் இருந்தால் அதை ஊ என்று நீட்டி கூற வேண்டும். அப்போது இதனை சகீரா நீட்டல் குறியீடு என்று சொல்வார்கள். ஆ இ உ என்றும் கூறலாம். இங்கு காண்போமேயானால் ஜீம் ஆ ஜா, ஜீம் இ ஜி, ஜீம் ஊ ஜூ, மொத்தம் 12 எழுத்துக்களில் 6 எழுத்துக்கள் முடித்துவிட்டோம். இதன் பிறகு இதனையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். அலிஃபை போட்டும் நீட்டுவார்கள். முதல் எழுத்து அ என்று ஒரு உதாரணத்துக்கு சொல்லுவோமே, ஆனால் இந்த எழுத்தை எடுத்துக்கொள்வோம். காஃப் அ க, அதன் அருகிலே அலிஃப் உள்ளது என்றால் கவை கா என்று உச்சரிக்க வேண்டும். அதே போன்று தால் இ தி, பக்கத்திலே யாக்கு சுக்குனிட்டால் தி என்று நீட்டிட வேண்டும். அதே போன்று நூ, இதனை பார்ப்போமே ஆனால் நூன் ஊ நூ என்பதை நீட்ட வேண்டும் என்றால் வாவ் சுக்குனிட்டு நூ என்றும் கூறுவார்கள். அந்த மாதிரியான பாடம் இது. அலிஃப் வாவ் யா கொண்டு நீட்டக்கூடிய பாடம். இதன் பின்பு இதை காண்போமே ஆனால் 2 கோடுகள் இட்டிருக்கும். அ என்பது கூடுதலாக ஒரு கோடு இட்டால் அன் என்று மாறிவிடும். இ என்பது ஒரு கூடுதலாக ஒரு கோடு இட்டால் அது இன் என்று மாறிவிடும். ஊ என்பது கூடுதல் ஒரு கோடு இட்டால் உன் என்று மாறிவிடும். இதனை எவ்வாறு கூட்ட வேண்டும் என்றால் ஜீம் அன் ஜன், தா அன் தன், ஜால் உன் ஜுன், ரா இன் ரின், ஷீன் இன் ஷின் என்று எழுத்து கூட்ட வேண்டும். இப்பொழுது நாம் 9 எழுத்துக்களை முடித்துவிட்டோம். 9 அடையாளங்களை முடித்துவிட்டோம். முதலாவது அடையாளம் அ இ உ, 3 அடையாளங்கள். இரண்டாவது அடையாளம் ஆ இ உ என்று நீட்டல் அடையாளம், மொத்தம் 6 ஆகிவிட்டன. பின்பு அன் இன் உன் என்று 3 அடையாளங்கள், மொத்தம் 9 அடையாளங்கள் முடிந்துவிட்டன. இதன் பின்பு சுக்கூனை பற்றி நமக்கு ஏற்கனவே தெரியும். ஒரு எழுத்திற்கு பக்கத்தில் உள்ள எழுத்தில் சுக்கூன் வைத்துவிட்டால் அன் இன் உன் என்று கூறுவது போன்றாகும். அதனை காண்போமையானால் இவ்வாறு இருக்கும். எவ்வாறு? இதனை எடுத்துக்கொண்டு ஹூ உள்ளது, பக்கத்திலே மீம் சுக்கூன் இட்டுள்ளது. இதனை ஹூ இம் ஹும் என்று கூற வேண்டும். ஹூ என்று தனிச்சையாக கூறக்கூடாது. ஏனென்றால் தொட்டடுத்து மீமுக்கு சுக்கூன் உள்ளதால் ஹூ என்று கூறாமல் ஹும் என்று தான் கூற வேண்டும். இதிலே அ இம் அம் என்று தான் கூற வேண்டும். அ என்று உச்சரித்து விடக்கூடாது. இது சுக்கூன் பாடம். அப்போது 10 எழுத்துக்கள் முடிந்துவிட்டன. 11வது அடையாளம் என்னவென்றால் ஷத்து, அதாவது டபிள்யூ என்று அடையாளம் இடப்பட்டிருக்கும். இதனை ஏ இஸ் எஸ் என்று தான் கூற வேண்டும். ஏவை தனியாக கூறிடக்கூடாது. பக்கத்திலே சுக்கூனோ அல்லது ஷத்தோ வந்தால் அதை சேர்த்து தான் கூற வேண்டும். எஸ் என்று தான் கூற வேண்டும். பின்பு ஜாக்கு ஆ இட்டுள்ளதால் ஜ என்று குறியிட வேண்டும். எஸ் ஜ என்று ஷத்து பாடம் இது. பின்பு மத்து பாடம். கடைசி அடையாளம் மத்தாக இருக்கும். மத்து என்றால் இவ்வாறு இருக்கும். சுவாதுக்கு மத்து இட்டால் சுவாது என்று நீட்டிட வேண்டும். அவ்வளவுதான். அப்போ எழுத்துக்கள் முதலாவது படித்தரம், இரண்டாவது அடையாளங்கள், மூன்றாவது சேர்த்தல். சேர்த்தலில் என்ன என்று பார்த்தால், உதாரணத்துக்கு அ என்று இருக்கும் பட்சத்தில் ஐனுக்கு ஆ இட்டுள்ளது. ஸோ அ. இரண்டாவதாக ல சொல்லக்கூடாது. யாக்கு சுக்குன் உள்ளதால் லை. அப்போது அ லை என்று தான் கூற வேண்டும். மூன்றாவதாக கூ சொல்லக்கூடாது. மீமுக்கு சுக்குன் இட்டுள்ளதால் கூ இம் கும் என்று தான் சொல்ல வேண்டும். ஆகவே நாம் இனி எவ்வாறு ஓத வேண்டும் என்றால், அலைக்கும் என்று மொத்தமாக சொல்லாமல் அ தனியாக, லை தனியாக, கும் என்று சொல்ல வேண்டும். அ லை கும் என்று கூறும்போது நமக்கு எளிதாக கூட்டி சேர்த்து வாசித்திட நமக்கு ஏதுவாக இருக்கும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். 10 நிமிடங்களில் முடித்து விட்டோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.